வாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாபா பூஜை பண்ண பிறகுதாங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு காலையில் எழுந்த உடனே கோலம் போட ரொம்ப பிடிக்குங்க. சமைக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு டயட் லஞ்ச் ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கை ஈர்க்குச்சி சூப்பு, வெள்ளரிக்காய் கூட்டு, தக்காளி ரசம். வாங்க டைரக்டாக சமைக்க போகலாம். அரைச்சி விட்ட குழம்புக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதங்க வெங்காயம் தக்காளியில் பாதி எடுத்து மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருப்பு கொண்டக்கடலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதில் பாதி புளியை மட்டும் ஊற்றிக்கலாம். அதை நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். இது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் போட்டு அதோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 7 பல்லு பூண்டை தோலோடு நச்சு போட்டு அது கூட முருங்கைக்கீரை போட்டு 2 கல் உப்பு போட்டு நல்லா பிரட்டிடுறேன். பிரட்டிட்ட பிறகு தண்ணியை தெளித்து கீரையை வேக விடுறேன். கீரையை தண்ணி தெளித்து தான் எப்பவுமே வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. கீரை தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நொசு நொசுன்னு ஆகிடும். அது சாப்பிட முடியாதவங்கள நீத்து போன மாதிரி ஆயிடுங்க. இப்போ கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளரிக்காய், சிறுபருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்ன்றதை நான் காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கணும்ன்ட்டு. கொரகொரப்பா இருக்கக்கூடாது. நல்லா மைய நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிச்ச பிறகு அரை வெங்காயம், 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்குங்க. குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க குழம்பு மிளகாத்தூளோட ஸ்மெல் போகுங்க. சரி, இது வதக்கியாச்சு. அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை எடுத்து குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜார்லையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 4லேருந்து 5 கொதி வந்தால் போதும். கொதி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழம்புலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கூட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளரிக்காய், சிறுபருப்பு அதை எடுத்து நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியோட ஊற்றி ஒரு 4 கொதி மட்டும் கொதிச்சா போதுங்க. கூட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் சரி, மீடியமான சிம்மில் வச்சு செய்யுங்க. ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா ஐ ஃப்ளேமில் வைக்கும்போது தீஞ்சிட்டாலோ இல்லை அடி பிடிச்சிட்டாலோ உங்களுக்கு சமைச்ச நேரமும் உங்களோட சமைச்ச ஃபுட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, சீரகம், ஒரு 15 பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2 விரல் அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி காம்போடு எடுத்து போட்டு ஊட்டிக்கலாம் கொரன்னு. பாதியை தக்காளி ரசத்துக்கு எடுத்துக்கலாம். பாதியை முருங்கை ஈர்க்குச்சி சூப்புக்கு போட்டுக்கலாங்க. நம்ம முருங்கை ஈர்க்குச்சி வச்சிருக்கோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி அதையுமே அந்த இதில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ அதை எடுத்து ஒரு பேன்ல போட்டு ஒரு சைடு ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன், ஒரு 1/4 தக்காளி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நசுக்கி வச்சிருக்கேன். அதை அந்த 1/2 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வதக்கி இது வதங்கின பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த 200 ml தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 50 ml தண்ணி குறைஞ்சா போதுங்க. ஒரு 3 கொதி வந்தோடனே இந்த சூப் ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, கொதிக்கட்டும். இப்போ இந்த முருங்கை ஈர்க்குச்சி சூப்புன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க. இந்த முருங்கை ஈர்க்குச்சியை எல்லாமே தூக்கி குப்பையில தான் போட்டிருப்பீங்க. கண்டிப்பா இனிமேல் அதை செய்யாதீங்க, செய்யவும் மாட்டீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு.
இந்த முருங்கை ஈர்க்குச்சி யார் யாருக்கெல்லாம் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே யூஸ் தாங்க. மெயினா 40லேருந்து 45 வயசு இருக்கிற பெண்களுக்கு மெனோபாஸ்ன்ற ப்ராப்ளம் வருங்க. அவங்களுக்கு இந்த மந்த்லி டைம்ல கால் கை வலி, தசைப்பிடிப்பு, 2வது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நரம்பெல்லாம் இழுக்கிற மாரி இருக்கும். அந்த மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு பெயின்லாம் இருக்குங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சூப்ப எடுத்துக்கலாம். அதே மாரி நான் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த முருங்கை ஈர்க்குச்சி சூப்பு குடுக்கறதுனால, அவங்களோட எலும்புமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுக்குமே உடம்புக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குங்க. வாங்க, இன்னைக்கு எங்க வீட்டு ஹெல்த்தி டயட் லஞ்ச் பார்க்கலாம். சோறு, அரைச்சு விட்ட முருங்கக்கா, உருளைக்கிழங்கு, முளைக்கட்டின கருப்பு கொண்டைக்கடலை குழம்பு, தக்காளி ரசம், முருங்கை ஈர்க்குச்சி சூப்பு, அப்பளம், வெள்ளரிக்காய் கூட்டு, முருங்கைக்கீரை பொரியல், முட்டை, குழந்தைகளுக்காக மட்டுங்க, தயிர், தண்ணி. இன்னைக்கு வியாழக்கிழமை, அதனால குழந்தைங்களுக்காக மட்டும் முட்டைங்க. வாங்க, ஹெல்த்தியான டயட் லஞ்ச் சாப்பிடலாம்.